ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்தர் பிரச்சோதயாத். ஓம் காலியே ச வித்மஹே சம்சன் வாசனஜ தீமகி தன்னோ காலி பிரச்சோதயாத். ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸ்டார் போன்ற அதாவது நட்சத்திர குறி ஒவ்வொரு மேட்டிலையும் இருந்ததுன்னா என்ன விதமான பலன்கள் ஏற்படும். அதாவது கைகளில் பல மேடுகள் இருக்குது. சூரியமேடு, சந்திரமேடு, சனிமேடு, ராகுமேடு, கேதுமேடு, சுக்கர்மேடு அப்படின்னு இப்படி ஒரு கையினுடைய பல இடங்களில் ஸ்டார் அல்லது நட்சத்திர குறி இருந்ததுன்னா என்ன விதமான பலன்கள் ஏற்படும் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் தெள்ள தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். ஸ்டார் குறியானது குருமேட்டில் இருந்ததுன்னா, அதாவது ஆள்காட்டு விரலுக்கு கீழே இருக்கிற குருமேட்டில் ஸ்டார் போன்ற ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அது மிக சிறப்பான யோகமாக கருதப்படுது. அதாவது சிறந்த கல்வி, சிறந்த பேச்சாற்றல், சமூகத்தில் விஐபியாக வாழக்கூடிய யோகம், நிறைய பேருக்கு தான தர்மம் பண்ணி கல்வி தந்தை, அனாதை குழந்தைகளுக்கு உதவி பண்ணக்கூடிய மிகப்பெரிய வள்ளல், மிகப்பெரிய தனவந்தர் அப்படின்னு மற்ற பொதுமக்கள்லாம் போற்றி புகழக்கூடிய அளவுக்கு குருமேட்டில் ஸ்டார் இருந்தால் அவங்க மிகப்பெரிய விஐபி ஆவாங்க, மிகப்பெரிய தனவந்தர் ஆவாங்க. நிறைய பேருக்கு தான தர்மம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு சமூக சேவை செய்யக்கூடிய உன்னதமான அமைப்பு தான் இந்த குருமேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டார். சனிமேட்டில் ஸ்டார் இருக்கிறதுன்றது இரும்பு சம்மந்தமாக, வாகன சம்மந்தமாக, கூலி தொழிலாளருக்கு சம்பளம் தரக்கூடிய சம்மந்தமாக யோகத்தை ஏற்படுத்தும். அதாவது முதலாளித்துவ யோகத்தை இது பிரதிநிதிப்படுத்துது. நீங்கள் மிகப்பெரிய முதலாளியாக இருப்பீங்க, நடுவில் கீழே ஸ்டார் இருந்தால் மிகப்பெரிய முதலாளியாகக்கூடிய யோகம், பெரிய தொழிலதிபராக இருக்கக்கூடிய யோகம், நிறைய வாகனங்களுக்கு உரிமையாளராக இருக்கக்கூடிய யோகம், இரும்பு சம்பந்தமான தொழிலாளர் துறைகளால் மிகப்பெரிய யோகத்தை இவங்க அடைவாங்க. மோதிரவர்களுக்கு கீழே இருக்கிற சூரியமேட்டில் ஸ்டார் இருந்தால் அரசாங்க சம்பந்தமாக, அரசியல் சம்பந்தமாக இவங்களுக்கு பெரிய அளவில் பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, பெரிய அளவில் அதிகாரமிக்க பொறுப்பு, பட்டம், பதவி, கௌரவ அந்தஸ்து கிடைக்கும். புதன்மேட்டில் ஸ்டார் இருந்தால் அது சிறந்த கல்வியாளராக இருப்பாங்க, சிறந்த வியாபார திறமை உடையவராக இருப்பாங்க, சிறந்த பேச்சாற்றல், சிறந்த அறிவாற்றல், அடுத்தவங்களுக்கு சொல்லித்தரதில் புலமை, ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய அமைப்பு, நிறைய பேருக்கு வழிகாட்டியாக திகழக்கூடிய அமைப்பு, வியாபாரத்தில் மிக சிறந்த ஒரு அறிவாற்றல், சிறந்த பொருளாதார மேதை, சிறந்த கணிதவியல் மேதை, இப்படி பலவிதமான விஷயங்களை யோகத்தை இந்த புதன்மேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டார் அமைப்பு தருது. கீழ் சிவமேட்டில் ஸ்டார் இருந்தால் அவங்களுக்கு ஏக்கர் கணக்கில் நிலம், பூமி, வண்டி வாகனம், ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு, வீடு கட்டி வாடகைக்கு வர்றது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் சம்மந்தமான யோகம், இப்படி பலவிதமான யோகத்தையும் இந்த கீழ் சிவமேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டார் அமைப்பு தரும். மேல் சிவமேட்டில் ஸ்டார் அமைப்பு இருந்ததுன்னா அவங்க ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ஒரு மிகப்பெரிய கூட்டத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய யோகத்தை பெற்றவங்களாக இருப்பாங்க, நிறைய நிலபுலன், ஆசி அந்தஸ்து, சொத்து சேர்க்கை ஏற்படும். ஆயுள் ரேகையில் ஸ்டார் அமைப்பு இருந்தால் அது கொஞ்சம் பேடான, அதாவது அசுபமான ஒரு சின்னமாக கருதப்படுது. ஆயுள் ரேகனுடைய எந்த காலகட்டத்தில் அந்த ஸ்டார் அமைப்பு ஆயுள் ரேகை மேலே இருக்கோ அந்த காலகட்டத்தில் விபத்து, கண்டம், தேவையற்ற உடல் உபாதைகள், வீண் விரை, வெட்டி, ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாம் ஏற்படும். அதே போல் இந்த ஸ்டார் அமைப்பு சந்திரமேட்டில் இருந்ததுன்னா சிறந்த கடல் கடந்த பயணம், வெளிநாடுக்கு போயிட்டு செட்டில் ஆகிறது, வெளிநாட்டில் போயிட்டு பர்மனன்ட் ரெசிடென்சி, அதாவது அந்த நாட்டினுடைய நிரந்தர குடிமகன் அப்படின்ற அந்த விஷயத்தை வாங்கி செட்டில் ஆகிறது, நிறைய ஆசி அந்தஸ்தை, நிறைய செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை வெளிநாட்டில் போயிட்டு வாழ்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு அதி அற்புதமான யோகத்தை இந்த ஸ்டார் ரேகை சந்திரமேட்டில் இருக்கும்போது தருது. சுக்கிரமேட்டில் ஸ்டார் இருந்ததுன்னா அவங்க ரொம்ப ரொம்ப சுகபோகமான சொகுசு வாழ்க்கையை அனுபவிப்பாங்க, ராயல் லைஃப், லக்ஸரி லைஃப்பை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்டார் ஹோட்டல் ஃபுட்டு, அடிக்கடி விமான பயணம், கப்பல் பயணம், நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸை சுற்றி வர்றது, விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சி அப்படின்னு வாழ்க்கையை ஒவ்வொரு செகண்டும் ரசித்து என்ஜாய் பண்ணுறது, அப்படி ரொம்ப ரொம்ப என்ஜாயபிளான, ராயலான, லக்ஸரியான சொகுசு வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய யோகத்தை இந்த சுக்கிரமேட்டில் இருக்கக்கூடிய ஸ்டார் அமைப்பு தருது. ஆக மொத்தத்தில் ஸ்டார் அமைப்பு எந்த மேட்டில் இருந்தாலும் மிக சிறப்பான யோகத்தையே தருது. ஆனால் அது ஆயில் ரேகை மேலே இருக்கக்கூடாது. ஆயில் ரேகையில் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல விபத்து கண்டத்தை தரும். அதே போல் புத்தி ரேகையில் இருந்தாலும் மென்டலி டிப்ரெஷன், மனக்குழப்பம் அப்படின்னு சில அசுபமான பலனை தருது.
அது மாத்திரம் இல்லாமல் இதயரேகைக்கு மேலே இருந்தாலும் அது எந்த காலகட்டத்தில் இதயரேகைக்கு மேலே ஃபார்ம் ஆகிருக்கோ அந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் சின்ன சின்ன ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறது, சின்ன சின்ன ஆப்ரேஷன் செய்கிறது, உடல் நலத்தில் ரொம்ப ரொம்ப கோளாறுகளை தருது அப்படின்ற மாதிரி தீய பலன்களே தருது. ஆக மொத்தத்தில் ஸ்டார் அமைப்பானது இதயரேகை மேலேயும் இருக்கக்கூடாது, புத்தி ரேகை மேலேயும் இருக்கக்கூடாது, ஆயுள் ரேகை மேலேயும் இருக்கக்கூடாது. ஆனால் மற்ற மேடுகள் மேலே, அதாவது புதன் மேடு, சுக்கிரமேடு, சூரிய மேடு, சந்திரமேடு, செவ்வாய் மேடு, குருமேடு, இப்படி எந்த மேட்டின் மேலே வேணாலும் ஸ்டார் அமைப்பு இருக்கலாம். அது எந்த மேட்டில் இருக்கோ அந்த மேட்டினுடைய நற்பலனை அதிகரிக்கும். ஆனால் ஆயுள் ரேகை மேலேயோ புத்தி ரேகை மேலேயோ அல்லது இதய ரேகை மேலே மட்டும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தீய பலனையே தருது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண நண்பர்களே.